ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாக்கியலட்சுமி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பாக்கியலட்சுமி சீரியல் 1469 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து முடிஞ்சிருக்கு இந்த சீரியல். ஸோ இந்த சீரியல் ஒரு பாஸ்ட் 4.5 இயர்ஸ் to 5 இயர்ஸ்க்கு வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ் அண்ட் வந்து ரொம்பவே வந்து இன்ஸ்பைரிங்கான கண்டென்ட்டாகவும் இருந்திருக்கு. அதாவது இப்போ நார்மல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும், ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்லேருந்து, அதாவது எடுத்த உடனே ஒரு பெரிய லெவலுக்குலாம் எடுத்துகிட்டு போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா பிஸ்னஸ்ஸு, அப்புறம் வந்து கேட்ரிங், அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வரைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிறது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து இல்லை டிஃப்ரெண்ட்டாக நிறையா வந்து கேரக்டர்ஸ், நிறையா வந்து புது புதுவான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. நான் அதையும் தாண்டி இன்னொன்று ஸ்பெஷலாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த சீரியலில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே, அதாவது ஒரு ஒரு கேரக்டர் இப்போது பாக்கியாக்கு 3 பசங்கன்னா அந்த 3 பேருக்கும் தனித்தனி ட்ராக்ல வந்து ஒரு ஒரு ஸ்டோரி. அண்ட் கோபிக்கு தனியாக, அவங்க அம்மா அப்பாவுக்கு தனியாக, ஜெனிக்கு தனியாக, அமிர்தாக்கு தனியாக, அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் வந்து தனித்தனி ட்ராக் கொண்டு போயிருக்காங்க. ராதிகா அவங்க ஃபேமிலிக்கு தனியாக, அந்த மாதிரி ஒரு எல்லாரையுமே வந்து கவர் பண்ணுற மாதிரியும் இருந்திருக்கு. இது மெயினாக பாக்கியலட்சுமி அப்படிங்கிறதுனால பாக்கியா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இல்லாமல் எல்லாரையுமே வந்து கவர் பண்ணி எல்லாருக்குமே ஒரு ஒரு செக்மெண்ட் எல்லாருக்குமே இருந்திருக்கு. ஸோ அதுவுமே பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கும். அதாவது ஒரே ஒரே ஆளே காட்டாமல் எல்லாரையுமே காட்டுறாங்கன்ற அந்த இதுவும் இருந்திருக்கு. அதாவது கேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா பேர் ஒன்றும் மாறல. ராதிகாவுக்கு பதிலாக முன்னாடி வேறு ஒருத்தவங்க இருந்தாங்க, இப்போ வந்து ரேஷ்மா இருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி அமிர்தாவும் வேற ஒருத்தவங்க இருந்தாங்க, இப்போ வேற ஒருத்தவங்க இருக்காங்க. மற்றபடி அண்ட் எழிலும் வந்து மாறியிருக்காங்க, செழியனும் மாறியிருக்காங்க. பட் வந்து நமக்கு அந்த ஸ்டோரி கொண்டு போகிறதுல வந்து அவங்க சேஞ்ச் ஆகிருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. மேக்ஸிமம் நமக்கு எழிலோட சேஞ்ச் வேணால் நமக்கு பெருசாக தெரிஞ்சிருக்குமே தவிர மற்ற யாரோட சேஞ்சுமே பெருசாக தெரியல. ஏன்னா அந்த ஸ்டோரி வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதில் இருக்க ஆக்டர்ஸுமே வந்து அதை சூப்பராக வந்து கண்டினியூட்டி வந்து கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு நெகட்டிவ் விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த சீரியலில் இருக்க எல்லாருமே, ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அது வந்து நடைமுறையில் இருக்கிற ரியாலிட்டியில் வந்து ஒரு வீட்டில் இருக்க எல்லாருமே அடிக்கடி ஜெயிலுக்கு போவாங்களா, அடிக்கடி போலீஸ் வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னா வந்து அதெல்லாம் ரொம்ப பாசிபிள் இல்லாத விஷயம் தான். மேபி அது ஒன்று மட்டும் நம்ம வந்து இதில் ஒரு குறையாக சொல்லலாம், வந்து நடக்காத ஒரு விஷயத்த வந்து சொல்கிறது. மற்றபடியான இந்த பிஸ்னஸில் வர பிரச்சனையாக இருக்கட்டும், ஃபேமிலியில் வர பிரச்சனையாக இருக்கட்டும், அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் டைம் பீரியட் தாண்டி இருக்கும். இவங்க வந்து சீரியல் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து அடுத்தடுத்து காட்டியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் போலீஸ், இந்த கோர்ட், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மட்டும் ரொம்ப அடிக்கடி வர்றது வந்து நாட் ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த எண்டிங், அதாவது இனியாவோட செக்மெண்ட், இந்த ட்ராக் வந்து ஒரு நம்ம வந்து முன்னாடி பாக்கியலட்சுமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து மட்டுமே 2 மாதத்துக்கு ஓட்டுவாங்க. அதாவது அந்த கல்யாணம் நடக்கிறது ஒரு வாரம், அப்புறம் அந்த பிரச்சனை நடக்கிறது ஒரு வாரம்ன்ற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு வாரத்துக்கு இழுத்து வந்து ரொம்ப லாங்காக கொண்டு போயிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்னால எல்லாத்தையுமே வந்து டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் பாக்கியலட்சுமி சீக்கிரம் முடிங்க, இதுக்கு வந்து முடிங்கன்னு சொல்லிட்டு இருந்த டைமில், பட் இந்த முடிய போகிற இந்த லாஸ்ட்டை காமிச்ச அந்த செக்மெண்ட் எல்லாமே இன்னும் கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோன்ற அளவுக்கு நம்ம மைண்டை வந்து மாற்றிருக்கேன். அந்த அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க டேரக்டர். அண்ட் இந்த சீரியல் மூலயமா வந்து நாட் ஜஸ்ட் இது ஒரு என்டர்டெய்னிங் பர்பஸாக மட்டும் இல்லாமல் இது நிஜமாவே ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுக்குற சீரியலாகவும் இருந்திருக்கு. அண்ட் இது ஒரு பக்கா ஃபேமிலி ட்ராமா சீரியலாக இருந்திருக்கு கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு நார்மலாக ஒரு பிரச்சனை வருது இந்த சீரியல் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து நிஜமாவே வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேனுக்கோ ஏதோ பிஸ்னஸ் உமனுக்கோ கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அதை வந்து எப்படிலாம் வந்து சால்வ் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி வந்து சொல்யூஷன் இருக்குன்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கக்கூடிய மாதிரி நமக்கு வந்து இதில் காமிச்சிருக்காங்க. என்னதான் இந்த சீரியலில் வந்து நடுவில் ரொம்ப இழுத்தடிச்சு ரொம்ப ஓவராக கொண்டு போயிருந்தாலும் முடிக்கும் போது ஒரு பரபரப்போடு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோடு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயமா இருந்திருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து வந்து பாக்கியலட்சுமி கொண்டாட்டம், அதில் செலிப்ரேஷன்லேயும் வந்து நிறையா நிஜமாவே வந்து பாக்கியலட்சுமி மூலயமா இன்ஸ்பயர் ஆன விமன்ஸ் எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு வந்து அவங்களும் பேச வச்சுருந்தாங்க. நான் அது மூலியமாகவே நமக்கு வந்து தெரியுது, ஆக்சுவலாக இது பப்ளிக்காக இல்லை, என்னோடய வீட்டிலே வந்து என்னோடய அம்மாவுமே வந்து மசாலா பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன நமக்கு அதில் ஒன்றும் பெருசாக வந்து நமக்கு வேலை எதுவும் இருக்காது, பட் அதில் வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணால் என்ன இருக்குன்ற மாதிரி யோசிக்க வைக்குது. அப்படின்னா அதுதான் வந்து ரியல் சக்ஸஸ். இந்த சீரியலோட ரியல் சக்ஸஸே வந்து பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, அதுவும் ஒரு பாசிட்டிவ் வேலை அப்படிங்கும்போது ரொம்பவே நல்ல விஷயமா இருந்திருக்கு. பட் இந்த கொண்டாட்டத்தில் வந்து நம்மளோட முக்கியமான ஹீரோ ஆஃப் த சீரியல் கோபி வந்து இந்த கொண்டாட்டமுக்கு வரல. ஆனால் ஏன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரியவே இல்லை. அண்ட் ஆல்சோ ராதிகாவும் வரல. பட் ராதிகா வந்து வேறு ஒரு சீரியல் ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால வந்து அவங்க வராமல் இருந்திருக்கலாம். பட் கோபி ஏன் வரல அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இன்னுமே இருக்குது. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அண்ட் வந்து இவ்வளோ நாள் இந்த சீரியல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து கோபியும் ஒரு காரணம் தான். ஸோ ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு வரும்போது ஹீரோ ஆஃப் த சீரியல் வரல அப்படின்னும் போது எல்லாருமே வந்து ஒரு சந்தேகத்தையும் தூண்டியிருக்கு, ஏன் இவங்க வரல அந்த மாதிரி சொல்லிட்டு.
சொல்லிட்டு. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடுவில் இந்த பழனிசாமி கேரக்டரு அண்ட் அதில் வந்த மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் எல்லாமே வந்து பார்த்து அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த சீரியலில். அண்ட் நாட் ஜஸ்ட் ஆடியன்ஸாக, ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக எல்லாருமே மீம் போடுற எல்லாருக்குமே வந்து இந்த சீரியல் மூலயமா கிடைக்கிற ஒரு கண்டென்ட் வந்து மிஸ் ஆகும். இந்த சீரியல் நாட் ஜஸ்ட் வந்து இந்த மேரீட் விமென்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் அந்த ஆடியன்ஸை மட்டும் ரீச் பண்ணாமல் யங் கேர்ள்ஸுக்குமே வந்து ஒரு 20s இருக்க கேர்ள்ஸுமே ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். அண்ட் வந்து இந்த சீரியல் வந்து நிறைய பேரோட ரொட்டீன் என்டர்டைன்மெண்ட் டைம் பாஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ திஸ் சீரியல் வில் பி மிஸ்ட். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்காக டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.